வணக்கம் லைவ் லெசன். இன்றைக்கு பணத்தை பற்றியும் நேரத்தை பற்றியும் இரண்டு வெவ்வேறு கருத்துகள். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனா உங்களுடைய பணம், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களா, அந்த பணத்தை உங்களுக்கான முதலீடா இருக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, உங்களை நன்றாக அழகாக தோற்றத்துக்கு மாற்றுவதற்கும் உங்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கும் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். முதல் விஷயம் நல்ல உடைகள், நல்ல உணவு, நல்ல வைட்டமின், அடுத்து நல்ல வீடு, நல்ல படுக்கை, இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கானதை உருவாக்கணும். இதை சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைப்பாங்க, சுயநலமா யோசிக்க கூடாது, எனக்குன்னு குடும்பம் இருக்குதான், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யுங்க. ஆனா உங்களை உயர்த்திக் கொள்வதற்கு உங்களுடைய பணத்தை பயன்படுத்துங்க. அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த பணத்தை வைத்து இன்னும் எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியும், அதாவது முதலீடாக வைத்து அடுத்து என்னெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் யோசிக்கணும், தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். அப்படி தெரிந்து வைத்துக் கொள்ளாத பட்சத்துல வரக்கூடிய பணம் எங்க போகணும்னு தெரியாது. அது குட்டி போடாது, அது முட்டையும் போடாது, அப்படியே எதுவும் வரதா இருந்தாலும் வந்தது போயிட்டே இருக்கும். அதனால இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த பக்கம் நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தை உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய உடம்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு, மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்கு, அடுத்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தணும், நல்ல மன அமைதி ஏற்படுத்தணும், எதுவெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அதையெல்லாம் செய்யணும் இந்த உடம்புக்காக. ஸோ இது உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்தும். அடுத்து இந்த நேரத்தை பயன்படுத்தி புதிய ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், புதிய திறன்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களை நோக்கி உங்களுடைய ஃபோக்கஸை திருப்புங்க. நீங்க நல்லா இருந்தா உங்களை சுத்தி உள்ளவங்க நல்லா இருப்பாங்க. அதனால இது சுயநலமே கிடையாது. ஆனா சுயநலம் இருந்தாதான் இந்த நாட்டில் அல்லது இந்த உலகத்துல நீங்க வாழ முடியும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்.